Praise the Lord. ஐபிஜி ஷாலம் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார்பாக மதுபானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக வள்ளவிலை மஞ்சத்தோப்பில் நடத்துகிற விழிப்புணர்வு தெரு ஊழியம். கிறிஸ்து இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த வள்ளவிலை பகுதியையும் இங்குள்ள உங்கள் அனைவரையும் மிக அதிகமாக நேசிப்பதால் தான் இந்த தெரு ஊழியத்தின் மூலம் நாங்கள் உங்கள் முன் இருக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மாற்றுகிற தேவன். அவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. அந்த அன்பை காண்பிக்கும் விதமாக தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய குற்றங்களுக்காக கசையடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார். நம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக தன் ஜீவனையை கொடுத்தார். இப்போது நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அதனோடு கூட மிருக ஜீவன்களையும் மரங்களையும் செடிகளையும் பறவைகளையும் உண்டாக்கினார். அதனோடு கூட மனிதனையும் உண்டாக்கினார். அவன் தனிமையாயிருப்பதை கண்ட தேவன் அவனுக்கென்று ஒரு துணியையும் உண்டாக்கினார். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கென்று ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கினார். தேவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் மிக அழகானது என்று சொன்னால் அது மனிதனே. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை கண்ட சாத்தான் அவர்களை எப்படியாவது பாவம் என்கிற வலையில் சிக்க வைத்து இவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அவன் திட்டத்தின்படியே அவர்களும் பாவத்திற்குள் வீழ்ந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளை மறந்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தம் சபிக்கப்பட்டு பாவத்தில் வீழ்ந்த மனிதனை மீட்டெடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தின் பிரகாரமாக தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் மனிதனாக பிறக்க செய்தார். ஏனெனில் நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களின் தண்டனையாகிய தேவ கோபத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் அவரே. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பிசாசின் தந்திரத்தை அறியாமல் தேவனுடைய கட்டளைகளை மீறினால் லாபம் கிடைக்கும் என்று சொல்லி பாவத்தில் வீழ்ந்து போன ஆதி பெற்றோர்களுக்கு கிடைத்ததோ பெரும் நஷ்டம். அந்த பாவத்தின் விளைவாக பேரழிவுகளும் பூமி அதிர்ச்சிகளும் பாவங்களும்